ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு ஆலிஸ் ஓடெக். ஸோ, ஊப்ஸ் கான்செப்ட் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஊப்ஸ் கான்செப்ட்ல செட் ஆஃப் காம்போனென்ட் இருக்கு. ஸோ, அந்த காம்போனென்ட் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டுருக்கோம். ஸோ, இதில திஸ் இஸ் அ லாஸ்ட் ஆஃப் ஊப்ஸ் கான்செப்ட் காம்போனென்ட்ன்னு சொல்லலாம். லைக் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ, ஆல்ரெடி நம்ம எல்லா கான்செப்ட்டும் பார்த்துட்டோம். ஆப்ஜெக்ட்னா என்ன? கிளாஸ்னா என்ன? என்கேப்சுலேஷன்னா என்ன? பாலிமார்பிசம்னா என்ன? இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? லைக் இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பார்த்துட்டோம்னா, டாஸ்க்குமே பார்த்துருக்கோம். ஸோ ரியல் வேர்ல்ட்ல இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எங்க அப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டு டாஸ்க் பேஸ்டா பார்த்துட்டோம். பார்க்காதவங்க போய் அந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தீங்கனாலும் இன்னும் ஈஸியா இருக்கு. வை ஐ சூசிங் தி என்கேப்சுலேஷன் இஸ் லாஸ்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் ஓவர் என்கேப்சுலேஷன் இன்ஹெரிட்டன்ஸ் எடுத்த உடனே அடுத்ததே எடுத்துடணும். ஏன் எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ் சர்க்கிள். ஸோ என்கேப்சுலேஷன், பாலிமார்பிசம் இது எல்லாமே இன்ஹெரிட்டன்ஸ் மாரி ஒரு மேஜர் கான்செப்ட். பட் அப்ஸ்ட்ராக்ஷன பொறுத்தவரைக்கும், ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்ல எனக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் ஆகும்னா, அப்ஸ்ட்ராக்ட்டான ப்ராசஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் பார்க்கும்போது ஃபோக்கஸ் ஆன் வாட். ஸோ என்ன பண்றாங்க? நாட் தி ஹவ் அப்படின்றது தான் இதோட சிம்பிள் வேர்ட் கான்செப்ட். ஸோ அந்த ப்ராசஸ் என்ன பண்ணுது, என்னவா இருக்குதான் முக்கியமே கண்டி, அது எப்படி உருவாச்சு, ஏது உருவாச்சுன்றதுலாம் முக்கியம் இல்ல. ஸோ அப்படிதான் நம்ம எல்லா பொருளையும் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்ல டெய்லி சேட் பண்றோம். ஸோ யூடியூப் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், வாட் எவர் இட் இஸ். ஸோ எல்லாருமே ஜஸ்ட் அதில் இருக்க வீடியோஸ் அது மட்டும் தான் பார்க்குறோமே கண்டி, பேக் எண்ட்ல அதுக்கு என்ன கோட் பண்ணியிருக்காங்க, என்ன லாங்குவேஜ்ல கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு ஏதாச்சும் ரிசர்ச் பண்றோமா? ஸோ நோ. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ, ஒரு ஆர்க்கிடெக்ட் வந்து ப்ளூ பிரிண்ட் போட்டு ஒரு பில்டிங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, லைக் பில்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஆர்க்கிடெக்ட் போடுற ப்ளூ பிரிண்ட்ட பார்த்து பில்டிங் இருக்கு அப்படின்னு சாட்டிஸ்ஃபைட் ஆகுமா? அதுக்கான ரிசல்ட்டா இருக்க அந்த பில்டிங்க பார்த்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுமா? வி ஆல் நோ. வி ஆல் விசிபிள் தட் பில்டிங். அந்த லைக் ப்ளூ பிரிண்ட் வந்து நம்மளுக்கு விசிபிள் ஆகுது கிடையாது. ஸோ சிமிலர் லைக் தட் ப்ரோக்ராம்ல நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணோம்னா டெஃபினட்டா கோடுக்கான ப்ராசஸ் தான் என்ன பண்ணும்னா விசிபிள் ஆகும். ஸோ கோடே விசிபிள் ஆகாது. ஸோ இதான் கான்செப்ட். லெட்ஸ் சி வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ சிமிலர் லைக் தட் வரும். ஸோ வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் பார்க்கும்போது, டெஃபினிஷன் பார்க்கும்போது, அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் தி process of hiding the internal implementation details and show only the functionality to the user. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கேப்சுலேஷன்ற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். என்கேப்சுலேஷன் எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா, இட் கேப்சரிங் எசென்ஷியல் டேட்டா. ஓகேவா? எசென்ஷியல் டேட்டாவை ஒன்னா போட்டு என்ன பண்ணுனா பைண்ட் பண்ணி இட் பிரசன்ட். பட் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இட் ஆல்சோ ஹைடிங் தி இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன். லைக் நான் ப்ரோக்ராம் எழுதுறேன், நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் கொடுக்குறேன். யூ பிரிண்டட் தி சேம் திங் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது அவுட்புட் வந்து பிரசென்ட் ஆகுதா? நோ. தெர் இஸ் நோ அவுட்புட் லைக் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என். டபுள் கேட்ஸ்ல உள்ள என்ன வேல்யூ கொடுத்துரும், இட் ஒன்லி ரெப்ரசென்ட். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் எனக்கு என்ன பண்ணுன்னா அப்ஸ்ட்ராக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். லைக் ஃபங்க்ஷனாலிட்டியை மட்டும் என்ன பண்ணுன்னா டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதோட கோர் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்ஸ் ரெடியூஸ் தி ப்ரோக்ராமிங் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ நான் வந்து அவுட்புட் வரப்போ எல்லா ப்ராசஸுமே கோடோடயே பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சம் பீப்புள் ஆர் டைப்பிங் அ கோட் இன் அ நோட் பேட் அண்ட் ரன் இன் டு அ கமாண்ட் லைன், கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ அதில் அவுட்புட் பார்க்கவே கஷ்டமா இருக்கும். ஒரு சிலர்லாம் வந்து MySQL படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ மேபி படிக்கலன்னா வி வில் பி சி இன் ஃபர்தர் கிளாஸஸ் அண்ட் ஃபர்தர் வீடியோஸ். ஓகேவா? ஸோ பார்க்குறப்பவே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கமாண்ட் லைன்ல தான் MySQLக்கான கமாண்ட்ஸே போடுவாங்க. அங்கேயே டைப் பண்ணுவாங்க, அங்கேயே அவுட்புட் பண்றாங்க. ஸோ தீஸ் ஆல் வெரி கன்ஃப்யூசிங் பார்ட். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து டெக்ஸ்ட் எடிட்டர்ல வந்து டெர்மினல் வச்சாங்க, கன்சோல் வச்சாங்க, எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணாங்கன்னா, அவுட்புட் மட்டும் செப்பரேட்டா வெளிய எடுத்தாங்க. திஸ் இஸ் கால்ட் ஆஸ் என்கேப்சுலேஷன். இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் வந்தா ப்ரோக்ராமோட காம்ப்ளெக்சிட்டியை ரெடியூஸ் பண்ணிட்டு எஃபெக்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஹை லெவல் லாஜிக் ரேதர் தென் லோ லெவல் டீட்டெயில்ஸ். ஓகேவா? ஸோ எனக்கு லாஜிக் அண்ட் லோ லெவல் டீட்டெயில்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணணும்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஓகேவா? பார்க்கும்போது while encapsulation hides the data for security. ப்ரைவேட்ல கொடுத்த என்கேப்சுலேஷனை ஸோ டேட்டாவை செக்யூர்டாக பார்த்துச்சு. அப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் ஐட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் அ
சிம்பிளிசிட்டி. ஸோ எனக்கு ப்ரோக்ராம் சிம்பிளா இருக்கணும், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஸோ அவுட்புட் எனக்கு ப்ராப்பரா வரணும் அப்படின்னா நான் டெஃபினட்டா என்ன யூஸ் பண்ணுவேன்னா, என்கேப்சுலேஷன் யூஸ் பண்ணுவேன். ஸோ சாரி, அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணுவேன். அண்ட் எனக்கு டேட்டா செக்யூரிட்டா இருக்கணும்னா நான் என்கேப்சுலேஷன் யூஸ் பண்ணுவேன். இதுதான் அதுக்கும் இதுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட். பட் ரெண்டுமே சேம் திங் பண்ணுது. இட் ஆல்சோ ஹைடிங் எ டேட்டா, இட் ஆல்சோ ஹைடிங் எ டேட்டா. ஓகேவா? ஸோ ரெண்டுமே எனக்கு ஹைட் பண்ணி என்ன பண்ணணும்னா ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்க்கலாம். லைக் எனக்கு வந்து எங்கெல்லாம் இது அப்ளை ஆகுது? லைக் ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள். ரியல் வேர்ல்ட்ல வந்து பிசிக்கலா திங்க் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் நான் 4, 5 எடுத்து வச்சிருக்கேன். லெட்ஸ் சீ இட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, டிரைவிங் கார். காரை வந்து நம்ம எல்லாரும் டிரைவ் பண்றோம் கைஸ். ஸோ நம்ம என்ன பண்றோம்? ஆக்சிலேட்டர் குடுக்குறோம். லைக் கிளட்ச் பண்றோம். கிளட்ச் போடுறோம். அண்ட் லைக் நான் பிரேக் அழுத்துறேன். ஸோ இந்த ப்ராசஸ்ல ஜஸ்ட் நான் ஆக்ஷன்ல ஆன் டைம்ல பண்றேன். இட் டிஸ்ப்ளே அ ரிசல்ட். இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? உள்ள இன்ஜின்ல என்ன ப்ராசஸ் நடக்குது? இது எப்படி போய் இன்ஜினுக்கு ஆக்சஸ் குடுக்குதுன்னு யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கவங்க இத ரிசர்ச் பண்ணி வண்டி ஓட்டுறவங்களும் இருக்காங்க. அதர்வைஸ் மத்தவங்க எல்லாமே காமனா தான் வொர்க் பண்ணணும். இல்ல இன்ஜின் எப்படி வொர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிட்டு தான் நான் ப்ராசஸ் பண்ணணும்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு இமெயில் சென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் யூ டைப் டிராஃப்ட் அ மெயில் அண்ட் ஜஸ்ட் கிவ் அ சென்ட். அப்ப நீங்க சென்ட்ன்னு குடுக்கும்போது அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இட் வெரி 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 காம்ப்ளெக்ஸ் இன் அ பேக் சைடு. அதுக்கு புரோட்டோகால் இருக்கு, லைக் சர்வர் இருக்கு, அண்ட் வந்து ரவுட்டர் இருக்கு. எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி தான் ஒரு மெயில என்ன பண்ணா இங்க இருந்து அங்க அனுப்போம். அதே மாதிரி தான் காஃபி மிஷின். காஃபி பட்டன் அழுத்தினோடனே காஃபி வர்றது மட்டும் தான் தெரியுது. உள்ள இன்டர்னலா அது எப்படி ஹீட் ஆகுது, எப்படி கிரெயின் ஆகுதுன்ற அந்த அப்ஸ்ட்ராக்டட் ப்ராசஸே நம்ம யாருக்கும் தெரியும். ஸோ அதே மாதிரி தான் ப்ரோக்ராம்ல அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் எசென்ஷியல் டேட்டா மட்டும் தான் என்ன பண்ணணும்னா பிரசென்ட் பண்ணணும். அப்ப இது எனக்கு எப்படி அச்சீவ் ஆகுது? ஸோ நான் எப்படி அப்ளை பண்றது என்னோட ப்ரோக்ராம்ல பார்க்கும்போது தேர் ஆர் 2 பிரிமிட்டிவ் சாரி 2 டைப்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. 0 to 100% அப்ஸ்ட்ராக்ஷன் கிளாஸஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கிளாஸ் டிக்ளேர்ட் வித் அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டோட குடுத்தா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. கேன் ஹேவ் போத் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், நோ பாடி. அத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கும். ஆனா பாடி இருக்காது. அண்ட் எனக்கு மெத்தட் இருக்கும். ஓகேவா? கான்கிரீட் மெத்தட்ஸ் இருக்கும். வித் பாடியோட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இன்டர்ஃபேஸ்ன்றது ப்ளூ பிரிண்ட் ஆஃப் கிளாஸ் தட் ஒன்லி கன்டைன்ஸ் மெத்தட் சிக்னேச்சர்ஸ். ஓகேவா? அது எனக்கு என்ன பண்ணும்னா, இம்ப்ளிமெண்டேஷன்ன்ற ஒரு கீவேர்டு. நம்ம ஆல்ரெடி மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்திருப்போம். அதிலேயே இன்டர்ஃபேஸ்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்போம். இதுலயே நம்ம என்ன பண்றோம்? இம்ப்ளிமெண்டேஷன்ன்ற கான்செப்ட்ட யூஸ் பண்றோம். ஸோ இன்டர்ஃபேஸ் டூ ப்ரொவைட் அ ஃபங்ஷனாலிட்டிக்காக தான் என்னன்னு சொல்றாங்கன்னா, இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இது 2மே எனக்கு எப்படி டிஃபரன்ஷியேட் வெர்சஸ் 2த்துக்கும் இருக்க டிஃபரன்ஷியேஷன் பார்க்கும்போது, மெத்தட் வைஸ் பார்க்கும்போது, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் என்ன பண்ணும்னா, கேன் ஹேவ் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ பாடியோட இருக்கும், பாடி இல்லாம இருக்கும். அண்ட் இது ட்ரெடிஷனல் இது வந்து எனக்கு ட்ரெடிஷனலி ஒன்லி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ணுது. இங்க வந்து வேரியபிள்ஸ் பார்க்கும்போது கேன் ஹேவ் அ ஃபைனல், நான் ஃபைனல், ஸ்டாட்டிக் அண்ட் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணும்னா கேரி பண்ணும். இதுல பார்க்கும்போது ஒன்லி பப்ளிக், ஸ்டாட்டிக் அண்ட் ஃபைனல் வேரியபிள். இது மட்டும். இது இருக்கோ, இருக்காது, இருக்கோ, இருக்காது. பட் ஆனா இன்டர்ஃபேஸ் பொறுத்தவரைக்கும் காமனா பப்ளிக், ஸ்டாட்டிக் அண்ட் ஃபைனல் இந்த 3 கைண்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் வச்ச வேரியபிள்ஸ் அப்ளை ஆகும். இன்டர்ஃபேஸ்ன்னு பார்க்கும்போது எ கிளாஸ் கேன் எக்ஸ்டெண்ட் ஒன்லி ஒன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ பொறுத்தவரைக்கும் நான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ்ல ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். பட் இன்டர்ஃபேஸ் எனக்கு என்ன பண்ணும்னா, மல்டிபிள் இன்டர்ஃபேஸ என்ன பண்ணும்? பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். திஸ் இஸ் டிஃபரெண்ட் பிட்வீன் அப்ஸ்ட்ராக்ட் வெர்சஸ் இன்டர்ஃபேஸ். ஸோ கோடு ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன். வி எக்ஸ்பிளைன் தட். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஒரு ஷேப் டிஃபைன் பண்ணியிருக்கு. மெத்தட் வந்து ட்ரா. இங்க வந்து ம ஷேப் வந்து ட்ரா ஆகாது. பட் அதுக்கு பதிலு எனக்கு என்ன ஆகும்னா, இட் இஸ் அ கான்செப்ட். அந்த கான்செப்ட் பேஸ்ல எனக்கு என்ன பண்ணா பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். ஸோ ஒரு சப் கிளாஸ் இருக்கு. லைக் சர்க்கிள் ஆர் ரெக்டாங்கில் எனிதிங் ப்ரொவைட் தி ஸ்பெசிஃபிக் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் ட்ரா. ட்ரான்ற மெத்தட்ல ஸ்பெசிஃபிக்கா குடுக்குறாங்க. அப்ப என்னோட கால்குலேஷனுக்கான ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, ஏ ஈக்குவல் டூ பை ஆர் ஸ்கொயர் தான் என்னோட சர்க்கிளோட ஃபார்முலா. இதுதான் எனக்கு என்ன பண்ணும் ப்ராசஸ் ஆகும். தி யூசர் ஜஸ்ட் கால்ட் அ ஷேப், அ ட்ரா. ட்ரா என்ன பண்ணும்? வித்தவுட் வொரியிங் அபௌட் தி மேத். பின்னாடி மேத்தமேட்டிக்ஸ்ல என்ன இருக்குன்னுலாம் கவலைப்படாது. ஸோ ஹீட் ஸ்பெசிஃபிக் டைப்பா என்ன பண்ணும்? பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ இத எப்படி ப்ரோகிராம்ல அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்னா,
ஸோ என்னெல்லாம் வந்து இதோட அட்வான்டேஜ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன்? நான் சொன்ன மாரி அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து கான்செப்ட்டோட இன்வால்வ் ஆகி ஒர்க் ஆகும். அதுவும் ஒரு கான்செப்ட் தான். பட் இட் கம்பைன் டூ அதர் கான்செப்ட். ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது தான் இட் பெர்ஃபார்ம்டு வெரி வெல். ஸோ ஒரு கான்செப்ட்டோட ஒரு நீட் வந்து ஒரு கான்செப்ட்டோட பைண்ட் ஆயிருக்கும். கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இத தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஊப்ஸ் கான்செப்ட்ன்னு சொல்லி காமனா எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்டின்னா, ரெட்யூஸ் காம்ப்ளெக்ஸிட்டி. நான் வந்து ஒரு ப்ரோகிராம் பண்றேன். இல்ல ஒரு மெத்தட் என்ன பண்றேன், யூஸ் பண்றேன் அப்டின்னா, அதுக்கு இன்டராக்ட் ஆகும். அதே மாரி அவாய்ட் கோட் டூப்ளிகேஷன். டூப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணணும்னா, காமன் ஃபீச்சர்ஸா எதெல்லாம் இருக்கோ, அதெல்லாம் வந்து என்ன பண்ணும்னா, அப்ஸ்ட்ராக்ஷன் கிளாஸ் ஆர் இன்டர்ஃபேஸ் மூலமா டிஃபைன் பண்ணிடும். அடுத்தது ஈ அ ஈஸி ஆஃப் மெயின்டெனன்ஸ். ஸோ ப்ராசஸ் எல்லாமே ஈஸியா மெயின்டெனன்ஸ் ஆகும். ஸோ மோரோவர் வந்து லைக் ஹவ் அப்படின்னு யாருமே கேட்க மாட்டாங்க. வாட் என்னதான் ரிசல்ட் அப்படின்ற மாரி கேட்பாங்க. அண்ட் என்ஹான்ஸ் தி செக்யூரிட்டி. அ எப்படின்னா, இது என்ன எக்ஸ்போஸ் பண்ணும்னா, நெசசரி டீட்டெயில் மட்டும் தான் எக்ஸ்போஸ் பண்ணும். சிஸ்டம் வந்து என்னன்னா, ஓகேவா? லெஸ்ஸா என்ன பண்ணும்னா, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். லைக் செக்யூரிட்டி பேசிஸ்ல எனக்கு தேவையான டேட்டா மட்டும் தான் பிரசென்ட் ஆகும். தேவையில்லாத டேட்டா பிரசென்ட் ஆகாது. ஸோ இதுதான் என்ன சொல்றாங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்றாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜ். ஸோ கோட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். லைக் யூசிங் திஸ் எக்ஸாம்பிள் ஷேப். ஸோ அண்ட் டிஃபரன்ஷியேஷன் பார்த்தோம் நம்ம. அதுக்கும் 2த்துக்குமே கோட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லைக் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். லெட்ஸ் சீ தி கோட். ஓகே, ஹியர் இஸ் அ கோட். ஸோ நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, லைக் அங்கே சொன்ன ஷேப்புக்கான ஒரு கோடை வந்து இங்கே டிராஃப்ட் பண்ணியிருக்கேன். லைக் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வச்சு. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்குன்னு ஒரு செட் ஆஃப் டெஃபினிஷன் இருக்கு. அதை எப்படி கிரியேட் பண்ணணும்? ஸோ அதில் என்ன யூஸ் ஆகுது, என்ன யூஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு இந்த கோட் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கிரியேட் மை மெயின் கிளாஸ். இட் இஸ் கால்ட் ஆஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் டெமோன்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் இன் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் அரே. இந்த கான்செப்ட்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மெயின் மெத்தட் கீழே ஐ கிரியேட் அ 2 ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு நான் ஷேப்ன்ற கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஷேப்ன்ற கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஈவன் தோ நான் இங்க ஷேப்ன்னு குடுத்தா, கண்டிப்பா இங்க என்ன பண்ணணும்னா, முன்னாடி பார்த்த ப்ரோகிராம்லலாம் ஷேப்ன்னு வரும். பட் ஹியர் ஐ மென்ஷன்ட் சர்க்கிள். அதே மாரி S2ல நான் என்ன பண்றேன், ரெக்டாங்கிள்ன்ற கிளாஸ் குடுத்துருக்கேன். லைக் ஐ வில் பி கிவ் அ கன்ஸ்ட்ரக்டர். அப்ப இந்த கிளாஸஸ் மேல இருக்கும். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஷேப்ன்றது பேரண்ட். தேர் ஆர் 2 கிளாஸஸ். லைக் என்ன கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேப்ன்ற பேரண்ட் கிளாஸோ அண்ட் சர்க்கிள் அண்ட் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு 2 சைல்டு கிளாஸும் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஸோ நவ் ஐ கோ பேக். ஸோ நான் டாப்ல போறேன். நான் கிரியேட் பண்ண ஷேப்ன்ற கிளாஸ்க்கு போறேன். ஸோ லுக் அட் ஹியர் இட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஐ கிரியேட் அ கீவர்ட். இட்ஸ் கால்ட் ஆஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு ஐ டிக்ளேர் ஹியர் ஃபார் அ ஷேப். இந்த ஷேப்பை நான் என்ன பண்றேன்னா, நோ பாடி மெத்தடை கிரியேட் பண்றேன். இதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் சொல்றாங்க. நோ பாடி மெத்தட். இப்படி பார்க்குறப்போ அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்ட் கொடுத்து நான் என்ன பண்றேன், மெத்தடை கிரியேட் பண்றேன் யூசிங் வைட். வைடுன்னு கொடுக்கும்போது ஐ ஜஸ்ட் டெஃபைன் தி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என். ஸோ பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான், எக்ஸ்பிளிசிட் மட்டும் தான் ப்ராசஸ் பண்ண முடியும். அடுத்தது நான் என்ன பண்ணிடுறேன்னா, லைக் ஐ கிரியேட் அ கான்கிரீட் மெத்தட். ஸோ கான்கிரீட் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா, ஜஸ்ட் என்னோட இது ஒரு மெத்தட். எனக்கு தேவையா இருந்தா கால் பண்ணிப்பேன். தேவையில்லைன்னா அப்படியே ஹோல்டு பண்ணிப்பேன். நீடா இருந்தா யூஸ் பண்ணிப்பேன். இல்லைன்னா சும்மா கான்கிரீட்டா யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றதுக்காக. அடுத்தது அதுல என்ன பண்றேன்னா, திஸ் இஸ் அ ஷேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து இந்த கான்கிரீட் வந்து எனக்கு எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ள தான் இருக்கு. தென் ஐ கிரியேட் அ சப் கிளாஸ். இட்ஸ் கால்ட் அ சைல்டு கிளாஸ். ஸோ கிளாஸ் 1ன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல சர்க்கிள் எக்ஸ்டெண்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஷேப்ன்னு குடுத்துருக்கேன். ஷேப்ன்னு குடுத்து உள்ள என்ன பண்றேன், இங்க கிரியேட் பண்ண அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட ட்ரான்னு குடுத்து, அதுக்கு என்ன பண்றேன், உள்ள ஒரு எக்ஸ்பிளிசிட் குடுக்குறேன். ஐ ஜஸ்ட் கால் திஸ் அண்ட் தென் ஐ கிரியேட் அ சப் கிளாஸ் 2. இட் இஸ் அ ரெக்டாங்கிள். அதுல எக்ஸ்டெண்ட் கீவேர்ட் குடுத்து நான் என்ன பண்றேன், இப்ப நான் அப்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்றதுனால ஐ வில் பி யூஸ் எக்ஸ்டெண்ட். இல்ல நான் வந்து இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணேன்னா, ஐ யூஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ். ஸோ இந்த மாரி எனக்கு வரும். ஸோ இன்டர்ஃபேஸும் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்குள்ளேயே ட்ரான்னு குடுத்துருக்கேன். சேம் நேம், ஸோ சேம் பெர்ஃபார்மன்ஸ். ஜஸ்ட் ஹியர் ஐ கால் எவ்ரி கிளாஸஸ் இன் சிங்கிள் பேரண்ட். ஓகேவா? ஸோ 2 சிங்கிள் பேரண்ட்ல நான் என்ன பண்ணேன்னா, 2 கிளாஸையுமே கால் பண்ணியிருக்கேன் வித் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட். ஜஸ்ட் ஐ சிம்ப்ளி கிரியேட்டட் S1 ட்ரா. அப்ப S1 ட்ரால வந்து சர்க்கிள் குடுத்துருக்கேன். இப்ப சர்க்கிள்ல இருக்க பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆகும். S2ல நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெக்டாங்கிள்னு குடுத்துருக்கேன். அப்ப ரெக்டாங்கிள்ல இருக்க பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு என்ன பண்ணும்னா பிரசன்ட் ஆகும். நவ் ஐ ரன் திஸ் கோட். எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாரி எனக்கு என்ன ஆகும்னா, பர்ட்டிகுலரா நான் கால் பண்ற கிளாஸஸ் அண்ட் அதுல நடக்கிற மெத்தட்ஸ் நான் கால் பண்ணேன்னா, ஐ ஐ
கெட் திஸ் அவுட்புட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஐ கால் அ ட்ரா. இங்க என்ன பண்ணியிருக்கேன், 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். எதுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, S1, S2ன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு அடிஷனல் குடுக்குறேன். அடிஷனலா லைக் ஐ கிரியேட் மை கிளாஸ். என்னோட கிளாஸ் பேரண்ட் கிளாஸ் வந்து ஷேப். ஸோ ஷேப்னு குடுத்துட்டு ஸோ ஷேப் அப்படின்னு நான் இங்க மென்ஷன் பண்றேன். 1 செகண்ட், கிவ் மீ சம் டைம். ஸோ நான் ஷேப்னு குடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா, என்னோட பெர்ஃபார்மன்ஸை குடுத்துறேன். ஸோ ஷேப்ன்றது என்னோட பேரண்ட். நான் பேரண்ட்ல வந்து ஏன் இப்போ இதை யூஸ் பண்றேன் அப்படின்னா, பேரண்ட்ல வந்து ஒரு மெத்தடை கொடுத்துருக்கேன். அந்த மெத்தட்ல நான் என்னமே காலே பண்ணல, ஜஸ்ட் இட் வில் பி தேர். நான் கால் பண்ணவே இல்லை, அது எனக்கு நீடே இல்லாதனால நான் என்ன பண்ணலன்னா கால் பண்ணவே இல்லை. அகெயின் ஐ கிவ் ஷேப் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஷேப் கன்ஸ்ட்ரக்டர் நான் பார்க்குறப்போ எனக்கு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஆகும் அப்படின்னீங்கன்னா, அதுல இருக்க மெத்தடை நான் இந்த ஆப்ஜெக்ட் மூலமா கால் பண்றேன் அப்படின்னா டெஃபினெட்லி ஐ காட் தட் ப்ராசஸ். ஸோ இதை தான் என்ன சொல்றாங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன். இட் கால்ட் தி எசென்ஷியல். ஸோ இங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நியூ கொடுத்துருக்கேன், எஸ்ன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்க ஷேப்கான கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணும்போது ஐ காட் அ எரர். ஏன் காட் அ எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் ட்ராக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுக்கல. இது கான்கிரீட்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல வந்து என்னோட கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்குறேன். இங்க டிஃபைன் பண்ணாமையே ஜஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்ல வைட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இட் கிவ்ஸ் அ லாட்ஸ் ஆஃப் எரர். அப்போ எனக்கு நெசசரியா இருக்கிற வேல்யூ மட்டும்தான் என்ன ஆகும்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். ஸோ அன்னெசரியா நான் கொடுக்குற எதுவுமே எனக்கு என்ன ஆகாதுன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆகாது. அதான் சொல்றேன் கான்கிரீட். ஸோ எனக்கு இது வந்து நீட் கிடையாது, பட் ஐ வில் பி யூஸ். எங்க யூஸ் பண்ணுவலாம் தெரியாது, பட் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்க அதை வந்து என்ன பண்ணானா சைல்டு மூலமா ஆக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி வேற எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி கொடுத்தது தான் இந்த கான்செப்ட். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட், அப்ஸ்ட்ராக்ஷன் கிளாஸ் அப்படி இருந்தால் தான் பெர்ஃபார்மன்ஸ் ஆகுமே. அதர்வைஸ் நீங்கள் கான்கிரீட் மெத்தட்ல கொடுத்தீங்கன்னா அதை கால் பண்ணுறதே கஷ்டம். ஸோ மேபி நீங்கள் அதை மாற்றி கூட என்ன பண்ணிக்கலாம், பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே வந்து எனக்கு என்ன கிரியேட் ஆகாது, கன்ஸ்ட்ரக்டாக கிரியேட் பண்ண முடியாது. பேரண்ட்ல சைல்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து சப்போர்ட் பண்ணும் த்ரூ பேரண்ட் அண்ட் சைல்டு. ஓகேவா? ஸோ நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுன்னு கிளாஸ்ன்னு கொடுத்தது வந்து என்னோட பேரண்ட், மற்றது எல்லாமே சைல்டு. அப்போ அப்ஸ்ட்ராக்ட் எப்படி ஆகுதுன்னா நெசசரி டேட்டாக்கு மட்டும் தான் அப்ஸ்ட்ராக்ட் ஆகுது. அப்போ வந்து அன்வான்ட் டேட்டா எதையுமே என்ன பண்ணலன்னா எனக்கு ப்ரெசென்ட் பண்ணல. அதில் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் தான் இந்த டிஸ்பிளேன்ற கான்செப்ட். ஸோ இதே மாதிரி எனக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். லுக் அட் ஹியர். ஸோ நான் நல்லா பாருங்க, நான் இங்கே வந்து லைக் பேமெண்ட்ன்ற ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கேன். இன்டர்ஃபேஸ் டெமோ, மெயின் மெத்தட், பேமெண்ட் 1, பேமெண்ட் 2, நியூ யூபிஐடி அண்ட் கிரெடிட் கார்டு அப்படி சொல்லி எடுத்திருக்கேன். அங்கேயும் பேரண்ட் சைல்டு, இங்கேயும் பேரண்ட் சைல்டு தான். தேர் ஆர் 2 திங்ஸ். இதுதான் என்ன சொல்றாங்கன்னா லைக் பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல மல்டிபிள் அப்படி சொல்றாங்க. ஸோ எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஐ டிக்ளேர். அங்கே எப்படி வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணுமோ இங்கே என்ன பண்ணுறோம், இன்டர்ஃபேஸ்ன்ற கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். கிளாஸ் கிடையாது, இன்டர்ஃபேஸ்ன்ற பெர்ஃபார்மன்ஸை கிரியேட் பண்ணுறோம். இன்டர்ஃபேஸ் பேமெண்ட் வைட் பே அப்படின்னு சொல்லி இது வந்து எனக்கு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நல்லா தெரியும், ஏன்னா பாடி இல்லை. இம்ப்ளிமெண்டேஷன் 1. ஸோ கிளாஸ் யூபிஐ அப்படின்ற கிளாஸ் 1 கிரியேட் பண்ணுறேன். இம்ப்ளிமெண்ட் பேமெண்ட். இன்டர்ஃபேஸ்னால இம்ப்ளிமெண்ட்ஸ்ன்ற கீவேர்ட் கொடுக்கணும். பேல system.out.println கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கிளாஸ் கிரெடிட் கார்டு. ஸோ இதில் இம்ப்ளிமெண்டேஷன் பேமெண்ட்னு கொடுத்துட்டேன், பேன்னு கொடுத்துருக்கேன். இங்கே என்ன பண்ணிட்டேன், பேமெண்ட் டன் யூசிங் கிரெடிட் கார்டுன்னு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஐ கிரியேட்டட் 2 ஆப்ஜெக்ட்ஸ் P1 அண்ட் P2. ஜஸ்ட் பேன்னு கால் பண்ணும்போது எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க. ஸோ ஐ காட் திஸ் அவுட்புட். ஸோ பேமெண்ட் டன் யூசிங் யூபிஐடி, பேமெண்ட் டன் யூசிங் கிரெடிட். நல்லா யோசிச்சுங்க, சிமிலர் வேல்யூ ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி தான் வருது. பட் ப்ராசஸிங் பார்க்கும்போது இட் டோட்டலி டிஃப்ரெண்ட். இது பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு என்ன ஆகும்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் லைக் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருப்போம்னா லைக் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸில் யூஸ் பண்ணிடுவோம். இப்போ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி கான்செப்டில் தான். ஸோ இன்டர்ஃபேஸ்ன்றது எனக்கு
அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னல் தான், எக்ஸ்டெண்ட் ஒன்லி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல தான். இதுவே எனக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸ்டெண்ட் வச்சு இது யூஸ் ஆகும், இது இம்ப்ளிமெண்ட் வச்சு யூஸ் ஆகும். இதே மாதிரி இது கீவேர்ட்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணி யூஸ் ஆகும். இது வந்து எனக்கு என்னன்னா அப்ஸ்ட்ராக்ட் நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணும். இன்டர்ஃபேஸ் வெறும் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பாடி இல்லாமல் ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு என்ன பண்ணணும்னா பெர்ஃபார்மன்ஸே நடக்கும். ஸோ இதே மாதிரி லைக் நான் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறேன். ஸோ ரியல் வேர்ல்ட் டாஸ்க் உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் அப்ளை பண்ணேன். ஜஸ்ட் ப்ராக்டிஸ் எவ்ரி திங். ஸோ ஏன்னா ரியல் வேர்ல்ட் டாஸ்க் அப்ளை பண்ணும்போது தான் யூ அண்டர்ஸ்டாண்ட் லாட் ஆஃப் திங்ஸ். லைக் நான் கொடுக்குற ப்ராசஸ் அண்ட் இந்த ப்ராசஸ் எனக்கு எப்படி அப்ளை ஆகுது, எப்படி வந்து எக்ஸ்போஸ் ஆகுது, லைக் ஒரு ப்ராஜெக்ட்டுக்குமே லைக் நான் ரியல் வேர்ல்ட்ல பார்க்கறதுல என்ன ஒர்க் பண்றேன் அப்படின்றதுல ஆல்ரெடி நான் நிறைய ரியல் வேர்ல்ட் டாஸ்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தட் ஆல். ஸோ அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ நான் இதுக்குமே என்ன பண்ணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஃபாலோ தட் அண்ட் ஸ்டார்ட் ப்ராக்டிசிங். அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது தான் யூ வில் பி கெட் குட் ரிசல்ட் ஆன் யோர் ப்ரோக்ராமிங் பார்ட். ஸோ கீப் சப்போர்ட் அவர் சேனல். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.